வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னாலே எவ்ரி இயர் உங்களுக்கு தெரியும், ஜூன்னாலே ஒரு சிறப்பான மாதம், ஒரு சென்டர் ஆஃப் மந்த் வந்திருக்கும். அந்த இயரில் ஒரு பாதி கடந்த ஒரு விஷயம் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள நம்ம ஒரு 6 மாதம் கடந்துட்டோமா, 5 மாதம் முடிஞ்சுதா, 6வது மாதம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த ஜூன் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது ஜூன் 2ஆம் தேதி. ரொம்ப ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சங்கடங்கள், ஒரே தீர்வான முடிவு குரு பார்வையினால் அது சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பிரச்சனை வரும். ஆஹா, சனி பகவான் நமக்கு என்னடா பண்ண போறாரு அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எல்லார் மனதிலையுமே இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் அமைய போகுது, யாருக்கெல்லாம் கல்யாணம் அமைய போகுது, யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது, முக்கியமாக எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா இது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு கேட்கவே காதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதிப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சார ரீதி அடிப்படையில் தான் நம்ம பேச போகிறோம். அந்த கோச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த குரு யாரு, ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த குரு எந்த இடத்துல இருக்கு, யாருக்குரியவர் எந்த இடத்துல இருந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் நமக்கு பலனை கூறுகிறார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்கிறது கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன்கள். இது நிறைய பேருக்கு சூட்டபிள் ஆகும். அப்போ என்னன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். இன்னே ஒன்று சொல்கிறேங்க, எல்லா விஷயத்துக்கும் சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்க்கை பரிகாரங்கள், அதாவது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மூலியமாக எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஜூன் மாத பலன்களை மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், காலபுருஷனோட முதல் ராசி நம்மளுடைய மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்கள் தான். இந்த ஜூன் மாதம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடத்தில் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனாகக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். அப்போது என்னன்னா மேஷ லக்னத்தில் செவ்வாய் ஆட்சிங்கும் போது ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதத்தில் புது புது முயற்சிகளை நீங்கள் பண்ண போகிறீங்க. முக்கியமாக என்ன மாதிரியான முயற்சிகள் அப்படின்னா, இந்த குரு மாறினதுக்கு அப்புறமா கரெக்டாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது தொழில் ஸ்தானங்கள், தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா குரு சுக்கிரன் இணைவோடு உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து அழகா சுக்கிரனும் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்களுடைய 10ஆம் இடத்தை குருவும் பார்க்குறாரு. அப்படின்போது என்ன அப்படின்னா டெய்லர்ஸ், அதுக்கப்புறம் இந்த சாரீ கடை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை உங்களுக்கு இந்த மீடியா துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, புதுசாக தொழில் தொடங்க போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட்டான ஒரு மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்போ செவ்வாய் ஆட்சி பெறுகிறதுனால என்ன அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். எதுலேயும் ஒரு தைரியம், அசாதாரணமாக ஒரு தைரியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்க போகுது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாச்சு, நம்ம இறங்கி தான் பார்ப்போமே, எவ்வளோ அடிப்பட்டாச்சு, இனி லாஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனதில் ஒரு தைரியம். இந்த தைரியம் பார்த்தீங்க அப்படின்னா 1க்கும் 8க்கும் உரிய செவ்வாய் இப்போ ஆட்சி பெறுகிறனால 8 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 8ங்கிறது ஒரு கண்மூடித்தனமான ஒரு தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்னா 8க்குரியவரும் ஆட்சி பெறுகிறனால இந்த வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது திரும்ப நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும். கொஞ்சம் கோர்ட் கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இந்த மாதத்தில் கொஞ்சம் பெருசாக ரியாக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆட்சிநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் நான் சொல்கிறேன். 8க்குரியவர் அவராக தானே இருக்கார். அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. குரு பார்வை இருக்கிறனால உங்களுக்கு சில கைடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதத்தில். அப்போ நம்ம எது செய்யலாம், எது செய்ய வேண்டாம், நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு 4 பேர்த்துக்கிட்ட மட்டும் நீங்கள் அதாவது உங்களை விட பெரியவங்க குருமார்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா குரு பார்வை அப்படிங்கும்போது உங்களை விட ஒரு பெரியவங்க, உங்களுக்கு எப்போவுமே நல்ல
நல்லது நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தெரியும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தடவை வந்து பேசுங்க, மனம் விட்டு பேசி நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், பண்ணலாமா, இந்த காலகட்டத்துக்கு அது சரியா அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுங்க, கேட்டுட்டு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இப்போ யார் கேட்குறது நீங்கள் கேட்கணும்னு சொல்லலை, அவங்கக்கிட்ட ஒரு ஐடியாஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறத நீங்கள் வந்து ஆராய்ந்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 8க்குரியவர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே அமைதியாயிடுவார். ஓகே, இவங்க கொஞ்சம் கேட்டு பண்ணுறாங்க, அப்போ நம்ம வந்து இவங்களை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. ஏன்னா 8ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனை தீரா கடன். இப்போ நீங்கள் வந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னா 8க்குரியவர் சம்மந்தப்படும் போது அந்த கடன் வாங்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை கொடுத்துருவார். அப்போ அதுலேருந்து நம்ம வந்து வெளியே வரணும். ஏன்னா ஆசைகள், ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அசாதாரணமான ஒரு தைரியம் வேறு வேலை செய்யும் உங்களுக்கு. எல்லாமே நல்லது நடக்கும்போது அது ஒரு மாட்ரேட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா பிற்காலத்தில் அது ரொம்ப உதவும். எடுத்தோடனே ஒரு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்படி அப்படின்னெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஆரம்பம் நல்லா தான் இருக்கும், ஆனால் பிற்காலத்தில் அதுவே வந்து கொஞ்சம் பிரச்சனையும் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படும் போது உங்களோட லைஃப்பில் நீங்கள் அடுத்தடுத்த லெவல் வந்து இந்த மாதத்தில் போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லா விதமான சம்பவத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு பிள்ளையார் சொல்லின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேஷ ராசி லக்னக்காரர்களுக்கு இப்போ ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புது அப்கிரேடேஷன்ஸ் பண்ணக்கூடிய நிறைய ஐடியாஸ் வரப்போகுது. உங்களுக்கு நான் ஆல்ரெடி தொழிலில் இருக்கேன், நான் வந்து அடுத்த ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறேன், இல்லை இதிலே வந்து ஒரு ரெனோவேட் பண்ணி பண்ண போகிறேன் அப்படின்னா குரு என்றாலே மாற்றம். அப்போ அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து சூப்பராக செய்ய போகிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து குரு பகவான் யார் அப்படின்னா 9க்குரியவர். அப்போ 9க்கும் 12க்குரியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தந்தை மூலியமாக சில சொத்துக்கள் வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம், குரு பார்வை தொழில் மூலியமாக அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கோவில்களுக்கு போக போகிறீங்க, நிறைய பரிகாரங்கள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு விடியல் தர போகிறாங்க. ஸோ இது எல்லாமே நடக்க போது நல்ல குரு சம்பந்தப்பட்ட கோவில்கள் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா குருமார்களை வழிபடும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்ததான் வந்து மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு இடதோஷம் இருக்குது அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துக்குண்டான ப்ராப்ளம்ஸ் வந்து ரெக்டிஃபை ஆகிறதுக்குண்டான உங்களுக்கு எல்லா சிறப்பம்சங்களும் அமைப்போகுது. ஏன்னா புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ வந்து புதனோட வீட்லேயே ஆட்சி பெறும்போது இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளமில் சில சங்கடங்கள் இருக்கும், அதெல்லாமே சரி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள், சுயஜாதகத்தை பார்த்து அதுக்குண்டான அந்த பரிகாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா சமசப்தம பார்வையாக உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்கிறார், குரு வீட்டை பார்க்கிறார். அப்போ வந்து உங்களுக்கு மேஷ லக்னத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு அழகாக எல்லா விதமான ஒரு அற்புதத்தையும் வந்து இந்த மாதத்தில் செய்ய போகிறாரு. புதுசாக வீடு வாங்குறீங்க, இல்லை வாஸ்துப்படி உங்களுக்கோட வீடு சேஞ்ச் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து வீடு மாற்றலாம், நம்ம வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாற்றலாம் அப்படின்னு வந்து நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜூன் 15க்கு மேலே நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ நடக்க போகுது. நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பீங்க, இப்போ வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸே மாற்றலான் இருப்பீங்க. ஸோ அதுக்கும் எல்லாமே, ஏன்னா குரு என்றாலே மாற்றம். ஸோ உங்களுடைய 9க்குரியர் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து உங்களுக்கு வேலை செய்ய போகிறாரு. ஸோ அதிர்ஷ்டம் நிறைய நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டத்தை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தும் போது அதிக அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வந்து நன்மையும் நடக்க போகுது. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னால நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தசாபுக்தி வச்சு தான் வந்து அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு. எதன் மூலியமாகலாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு பரிகார செக்ஷன் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட அதிர்வலைகளை குறைக்கலாம். ஒன்று, நியூமராலஜி மூலியமாக உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு ஃபேவரேட்டான அந்த நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். 100% எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். 27 நட்சத்திரங்களும் நமக்கு கெட்டது பண்ணாது, எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் எப்படிங்கிறத பார்க்கணும். யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தி, யாரெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து வைப்ரேஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் போட்டால் நம்ம லைஃப் மாறுமானா மாறிட்டுருக்குங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாறிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி மூலியமாக நிறைய மாற்றங்கள். உங்களுக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது. அந்த எண்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட இடது கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ண நமக்கு வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுமா, நம்ம போனால் செத்துருவோமா, நமக்கு இப்படியா அப்படியா, அந்த தாட் எல்லாமே என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் தான் அதை வந்து இது பண்ணுறது. யாராவது ஒருவர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணல, அது வந்து அந்த இயக்கத்தின் கிரகத்தோட இயக்கம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் வேதகனாகவும் செயல்படும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து அந்த வேதகனை டீஆக்டிவேட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள், கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா தீர்வு, வாஸ்து மூலியமாக தீர்வு, நியூமராலஜி மூலியமாக தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.